திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் என்கிற நிலைப்பாட்டு எடுத்த போதிலும் கூட, நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கட்சியும் கொடியும் எங்கு இருக்கிறதோ அதை யார் தலைமை தாங்குகிறார்களோ அவர்கள் பக்கம் இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயணித்து வந்து கொண்டிருக்கிற போது இந்த 9 வருட காலம் முதலமைச்சர் ஆட்சி பீடத்தில் இருந்தபோது, எதிர்க்கட்சி என்கிற நிலையில் இருந்தபோது, தற்போது தொடர்ந்து 10 முறை தோல்வி, இப்போது படுதோல்வி என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஆக ஒரு எளியவர்கள் கூட அரசியலில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும், அதிகார பதவியில் அமர முடியும். பணபலம் இல்லாதவர்கள், பொருளாதார நிலையற்றவர்கள், அரசியல் குடும்பத்தை சாராதவர்கள், சாதிய பின்புலம் மற்றவர்கள், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற நிலையில் ஒரு கட்சி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமக்களாக அவர்களை உயர்த்தி இருக்கிறது. அதன் மக்களும் அதற்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில் வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் என்று சொல்கிற போது, அதற்கு ஒரு சரியான இடம் தமிழக வெற்றி கழகம்தான்.